என்னையா வரேன் வரேன் பாப்பா தெரியட்டும். அந்த ஃபோனை ஓரம் கட்டி வைத்து விட்டேன். அப்படியா? என் ஃபோனுக்கு முதல்ல டிஸ்பிளே மாற்றணும் சரிங்கண்ணா. முதல்ல அந்த வேலையை சீக்கிரம் பார்க்கணும். அது நிக்கட்டும். பல என்ன பண்றது? இப்ப வெயில் அதிகமாகி கொண்டே இருக்கு. என்ன செய்ய? வெயில் ஓவர் அண்ணா. சரி, வெயில் வந்து ரொம்ப கண்ட்ரோல் இல்லாத வெயில். வெயில் ஒன்றும் மரம் இருக்கணும். வீட்டை சுற்றி மரம் இருந்தால் ஓரளவு வெயில் தெரியாமல் இருக்கும். ஆனால் தோப்பு பெற்றேண்ணா. தென்னந்தோப்பு ரொம்ப நல்லா இருக்கு வெயிலுக்கு. ஆனால் அந்த காற்று அடிக்காமல் இருந்துட்டா கஷ்டம்தான். தோப்பில் இருக்கும் உனக்கே இப்படி இருக்கு. எனக்கு ஆத்தாடி. ஆமா ஆமா, அது உண்மைதான். காற்றடிச்சிட்டா ஏசிலாம் வேணாம், தோப்பு சூப்பராக இருக்கும். ஆனால் காற்று இல்லாமல் கிருன்னு இருந்துச்சுன்னா தோப்புல இருக்க முடியல. சித்திரை 30 வைகாசி அதிகமாக தான் இருக்கும் வெயில். வீட்டை சுற்றித்தான் 1000 மரம் இருக்கு. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. வேற மரமாக இருக்கணும்ண்ணா. மாமரம் வேற வேற கண்டா இருக்கணும். அதுதான் நல்லா இருக்கும். புளிய மரம் வந்து வைக்க தானே. வேளாங்கண்ணி வந்து எனக்கு என்ன பார்க்காம போனேன். வேளாங்கண்ணி வந்து எதுக்கு என்னைய பார்க்காம போனேன் நான் சொல்லலையே. கண்டிப்பா அண்ணனை பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். பிடிக்காது. அண்ணன் யாரு இருப்பாங்க, அதுதான் போய் இருப்ப. எதுவும் உனக்கு பிடிக்காது. அண்ணன் யாரும் இருப்பாங்க, அதான் அங்க போயிருப்ப. தில்சர் அண்ணா வாங்க வாங்க. 14 லைக் போட்டிங்களா? ரொம்ப நன்றி அண்ணா.